ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலையற்ற நிழலாகிய எகிப்தின் நிழலை குறித்து நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து முட்செடி நிழலை குறித்து தியானித்தோம். இன்று இங்கே யோனாவின் புஸ்தகத்திலிருந்து குடிசையின் நிழலை நாம் பார்க்கிறோம். குடிசையின் நிழல். இந்த குடிசையின் நிழல் என்பது மனிதனுடைய சுய முயற்சியை காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய சுய முயற்சியை காட்டுகிறது. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதையும், நினிவே மக்கள் மனம் திரும்பியதால் இனி அவர்களை கர்த்தர் உடனடியாக அழிக்க மாட்டார் என்பதையும் அறிந்திருந்த யோனா நகரத்திற்கு நேரிடுவதை காண்பதற்காக காத்திருந்தது ஒரு முரண்பாடான செயலாக இங்கே நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? நீ போய் சுவிசேஷத்தை சொல். அவர்கள் மனம் திரும்பினால் அழிவிலிருந்து மீட்கப்படுவார்கள், மனம் திரும்பாவிட்டால் மாத்திரமே அழிக்கப்படுவார்கள் என்பதான வார்த்தை. ஆனால் இவனுடைய உள்ளான எண்ணம் எப்படி இருந்தது? அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அழிவு சமீபித்து விட்டது, அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். ஒரு துரபிமானமான ஒரு எண்ணம் அவனுடைய மனதிலே இருந்தது. இந்த நினிவேயர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இங்கே பல மக்கள் ஆண்டவரிடமாய் திரும்பி இருக்கிறார்கள். முழு நினிவே நகரமும் தேவனிடமாய் திரும்பி இருக்கிறது. மகிழ்ச்சி அடைய வேண்டியவன், ஆரவாரிக்க வேண்டியவன், ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை செலுத்த வேண்டியவன், ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடத்த வேண்டியவன் இங்கே என்ன செய்கிறான்? தேவன் மனஸ்தாபப்பட்டு தான் செய்ய இருந்ததை அவர் செய்யவில்லை என்பதை அறிந்திருந்தும் என்ன செய்கிறான்? எரிச்சலோடும் கோபத்தோடும் அவன் ஒரு குடிசையை அமைக்கிறான். நான் எப்படியும் இந்த குடிசையில் அமர்ந்து இந்த நகரம் அழிக்கப்படுவதை பார்ப்பேன் என்கின்றதான முரண்பாடான ஒரு காரியத்தோடு அங்கே இருக்கிறான். தேவனுடைய சித்தத்திற்கு எதிர் திசையிலே செல்லுகின்ற ஒரு சித்தமுடையவனாக இருக்கிறான். தேவனுடைய சிந்தையில் இல்லாதவனாக இருக்கிறான். தேவனுடைய பார்வையோடு இணைந்த பார்வை அவனுக்கு இல்லை. தேவனோடு இணைந்த அந்த தேவனுடைய இதயத்தோடு இணைந்த அந்த இளகிய இதயம் இவனுக்கு இல்லை. தேவனுடைய ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனுடைய சித்தம் ஒன்றே செய்ய வேண்டியவன். ஆனால் இங்கே அவனுடைய வாழ்க்கை எல்லாம் முரண்பாடாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள். நல்ல காரியம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், மறுபிறப்படைந்த நான், வரங்களை உடையவனாக நான் இருக்கிறேன். எல்லாம் நல்ல காரியம். ஆனால் முரண்பாடான ஜீவியம் இருக்கிறதோ? நமது வாழ்க்கையிலும் இவ்விதமான முரண்பாடான செயல்களை நாம் செய்து வருகிறோம் அல்லவா? சற்று யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாக, சோகால் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் பரலோகத்திற்குரியவர்கள், பரமனின் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே முரண்பாடுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயோ? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் உண்டு பண்ணின நாளை, இந்த நாள் நல்ல நாள் அல்ல, இந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நாட்களை குறித்ததான பேதங்களும் முரண்பாடுகளும் நமக்கு இருக்கிறதோ? தேவன் இல்லாத நாட்களெல்லாம் கெட்ட நேரம் என்பதை மறந்து போகாதீங்க. தேவன் நம்மோடு இருக்கின்ற நேரமெல்லாம் நல்ல நேரம். அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரிதான், எத்தனை மணியாக இருந்தாலும் சரிதான், எத்தனை பூனைகள் குறுக்கிட்டாலும் சரிதான், எத்தனை ஒருவேளை பலவிதமான தடையை கொண்டு வரக்கூடிய ஒருவேளை இண்டிகேஷன் இல்லை என்றால் அதற்குரிய எச்சரிப்பின் தொனி நமக்கு உலக பிரகாரமாக நம் மக்கள் சொல்லுகிறதைப் போல நமக்கு வந்தாலும் சரிதான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் தேவன் உன்னோடு இருக்கின்ற பொழுது அவை எல்லாம் நல்ல நாள், ஒரு தீங்கு உனக்கு அணுகாது.
உன் தேவன் இல்லாத நாள் உன் வாழ்க்கையிலே பொல்லாத நாள், அது கஷ்டத்தின் நாள், நஷ்டத்தின் நாள், அது கெட்ட நாள் என்பதை நீ உணர்ந்து கொள். ஆம், நாம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி, ஒருவேளை ஒரு புதுமனை புது விழாவாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கான சடங்கு நிகழ்வுகளாக இருக்கட்டும், நாம் எத்தனை காலதாமதம் செய்து இன்னும் 5 நிமிடம் இன்னும் 5 நிமிடம் நல்ல நேரம் வந்துடும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்முடைய நிழலாக, குடிசை நிழலாக நாம் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? யோசித்து பாருங்க. கல்யாணமாகி ஒரு நாளில் 2 திருமணம் நடக்கிறது என்றால், முதல் திருமணம் போட்டி போட்டுக்கொண்டு யார் முதலாவது வருவது என்று சொல்லி வருவார்கள். முதலாவது திருமணம் முடிந்த பின்பாக இந்த பெண் மாப்பிள்ளையை அடுத்த திருமணத்திலே வரக்கூடிய பெண் மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது. இது என்ன கஷ்டமான ஒரு காலம் பாருங்கள். மகிழ்ச்சியோடு மணமக்களை சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகையினாலே இந்த பெண் மாப்பிள்ளை முதலாவது திருமணம் நடந்த அந்த பெண் மாப்பிள்ளை ஆலயத்தை விட்டு வெளியே அவர்களுடைய பார்வைக்கு மறைந்த பின்பாக அடுத்த பாதையிலே அடுத்த கல்யாணத்திற்குரிய பெண்ணும் மாப்பிள்ளையும் வருவார்கள். ஒருவேளை இது முரண்பாடான ஜீவியம் அல்லவா? தேவன் கண்குளிர காணும்படியாய் கொடுத்த அந்த மணமக்களை காண்பதில் என்ன தவறு இருக்கிறது? சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக எத்தனை ஒழுக்கக்கேடான, எத்தனை முரண்பாடான காரியங்கள் நடைபெறுகிறது. பொன் உருக்குவதிலிருந்து திருமணம் நடைபெற்று வீட்டிற்கு செல்லுகின்ற மட்டுமாக எத்தனை காரியங்கள் யோசித்து பாருங்கள். விசுவாசியே, இது உனக்கும் எனக்குமான செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை மறுபிறப்படைந்த உனக்கும் எனக்குமான செய்தி. வரங்களை பெற்றிருக்கிற உனக்கும் எனக்குமான செய்தி. நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒருவேளை உன்னத நிலையிலே நீ இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்களிலே முரண்பாடுகள் காணப்படுகிறது அல்லவா? நான் என்னத்தை சொல்ல, மற்றவங்களாம் சொல்லிட்டாங்க, ஆகையினால 5 நிமிஷம் பொறுத்து போவோம், 10 நிமிடம் பொறுத்து போவோம். உன்னுடைய வீடு பால்காய்ப்புக்காக போதகரை நீ அழைக்கிறாய். போதகர் வந்து ஜெபிப்பதற்கு முன்பாக இரவோடு இரவாக, இல்லையென்றால் அதிகாலை இருட்டோடே நீ தச்சு கழிக்க வேண்டும் என்பதற்காக சேவலை வெட்டி ஆங்காங்கே இரத்தத்தை தெளித்து நீ அந்த முரண்பாடான ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டல்லவா? யோசித்துப்பார். தேவன் விரும்பாத ஒரு காரியம். விசுவாசியே, உன் வீட்டிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, உன்னிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சென்றவன், மனம் திரும்பியதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியவன் இங்கே மனதிற்குள்ளாக சஞ்சலம் நிறைந்தவனாக, முரண்பட்டவனாக, தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆம், யோனா தான் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாமற் போன நிமித்தம் தேவன் மேல் கோபம் கொண்டவனாகி என்று அங்கே சொல்ல பார்க்கிறோம். நீ ஆண்டவர் பேரிலே கோபமுடையவனாக இருப்பாய் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று யோசித்துப்பார். உன் வாழ்க்கையிலே நீ தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறாய் என்பதை உணர்ந்து கொள். அவன் எரிச்சலும் கோபமும் உள்ளவனாக தான் போட்ட குடிசையின் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய இருதயம் அன்பினால் நிறையப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தோடு இசைந்து போகவில்லை. அவனுடைய இதய தாகமெல்லாம் அழிவு, எதிரிகள் கொல்லப்பட வேண்டும் என்ற இதய தாகமுடையவனாக இருந்தான். பழிவாங்கும் சிந்தை உடையவனாக இருந்தான். மன்னிக்கும் சிந்தையற்றவனாக இருந்தான். மகிழ்ச்சி இல்லாதவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிறரது வீழ்ச்சியை காண மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறான். இந்த செயல்பாடுகள், இந்த எண்ணங்கள் உன்னிலே என்னிலே காணப்படும் என்றால் இன்றே தேவனிடமாய் திரும்புவோம். தேவ பிள்ளையே, மற்றவர்களுக்கு வரும் அழிவு, ஆபத்து, நியாய தீர்ப்பு போன்றவற்றை காண்பதில் நீ சந்தோஷமுள்ளவனாய் இருப்பாய் என்றால், நீ உன் மனதில் தேவனை விட்டு பிரிந்து உன் சுய கிரியைகளாகிய குடிசை நிழலில் அமர்ந்திருக்கிறாய் என்பதை நீ நினைவில் கொள். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலிருந்த நாட்களில் எருசலேமின் மேல் வரவிருந்த தேவ நியாய தீர்ப்பை குறித்து தம்முடைய ஆவியில் உணர்ந்தபோது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவரது அதே மன உருக்கம் உனக்கும் எனக்கும் இருக்கும் என்றால், நாம் மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறவர்களாகவும் ஜெபத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாகவும் இருப்போம். மற்றவர்களுடைய தவறுகளின் நிமித்தம் அவர்களுக்கு தண்டனைகள் நேரிடாத பட்சத்தில் அதை குறித்து மனசலிப்பும் விசனமும் எரிச்சலும் அடைகிறவர்கள் கர்த்தருடைய மனதை விளங்கி கொள்ளாதவர்கள் என்பதை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
குடிசையின் நிழலை தேடாதே. உன் தேவனுடைய விரிந்த, உன் தேவனுடைய பரந்த, அவருடைய அன்பின் அந்த செட்டைக்குள்ளாக மற்றவர்களை கொண்டு வருவதற்கு அவருடைய இதயம், அவருடைய சிந்தை அணிந்தவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி பொறுமையுடையவராக இருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய சுய கிரியைகளையும் சுய விருப்பங்களையும் நிலைநாட்ட விரும்பாமல் கர்த்தருடைய மனதோடு இசைந்தவர்களாக, கர்த்தருடைய சிந்தையோடு இணைந்தவர்களாக, கர்த்தருடைய தாகத்தோடு இணைந்தவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.